என்ன குழந்தைகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று நான் உங்களுக்கு மாஜிக் ட்ரீ என்ற நன்றி மற்றும் தயவு செய்து போன்ற சுவையான வார்த்தைகளின் சக்தியை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். பொறுமையாக கேளுங்கள். ஒரு காலத்தில், மிகவும் பழைய காலத்தில், அமைதியாக இருந்த ஒரு சிறிய நகரம் இருந்தது. அங்கிருந்த பூங்காவை சுற்றிப் பார்த்தால் பறவைகள் பாடும் சத்தம், காற்று இலைகளை வருடும் மொழி எல்லாம் ஒரு கதை சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த பூங்காவின் நடுவில் ஒரு பெரிய பழமையான மரம் நின்று கொண்டிருந்தது. அது சாதாரணமான மரமல்ல. அதை பார்த்தாலே ஏதோ ரகசியம் இருந்தது போல தோன்றும். மரத்தின் தண்டில் ஒரு பலகை இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள், "நான் ஒரு மாய மரம். மாயமான வார்த்தைகளை சொல், அற்புதம் நடக்கும்." அதை படித்ததும் சிறுவன் அருண் கண்கள் மின்னின. இவன் இதுவரை மாயையைத்தான் கதை புத்தகங்களில் படித்தவன். இன்று அதன் கண்முன்னே. அவன் உடனே முயற்சி செய்யத் தொடங்கினான். அப்ரகடப்ரா. எதுவும் நடக்கவில்லை. சூப்பர் கேலிஃப்ராஞ்சிலிஸ்டிகா. மரம் அசையாமல் அப்படியே நின்றது. டான்டாரா. அதே அமைதி. அருண் பல மந்திர வார்த்தைகள் சொன்னான். ஆனால் மரம் ஒன்றும் செய்வதில்லை. சோர்ந்து தரையில் உட்கார்ந்தார். அவன் மூச்சு விட்டுக்கொண்டு மெதுவாக சொன்னான், "தயவு செய்து, அன்பான மரமே." அந்த சொற்கள் முடிந்தவுடனேயே கடக் என்று ஒரு சத்தம். மரத்தின் உட்பகுதியில் ஒரு பெரிய கதவு திறந்தது. அருண் ஆச்சரியத்துடன் எழுந்தான். உள்ளே முழு இருள். ஒரு சிறிய பலகை மட்டும் ஒளிர்ந்தது. "உன் மாயத்தை தொடரு." அருண் பயத்துக்கும் ஆச்சரியத்துக்கும் நடுவில் மெல்ல சொன்னான், "நன்றி அன்பான மரமே." அந்த சொற்கள் கேட்டவுடன் மரம் முழுவதும் ஒளிரத் தொடங்கியது. உள்ளே ஒரு பாதை உருவானது. அதன் முடிவில் பொம்மைகள், சாக்லேட், குழந்தைகள் கனவு காணும் எல்லா மகிழ்ச்சிகளும். அருண் ஓடி வெளியே வந்தான். அவன் தனது நண்பர்களையெல்லாம் அழைத்து வந்தான். அவர்கள் மரத்தை சுற்றி சிரித்து விளையாடி அந்த நாளை வாழ்நாள் மறக்காத நினைவாக மாற்றினார்கள். அடுத்த நாள் அருண் மீண்டும் மரத்திடம் வந்தான். மரத்தின் அடியில் ஒரு ஏழை சிறுமி கிழிந்த துணியுடன் பசியால் அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் பரிதாபத்துடன் அவன் மரத்திடம் மெதுவாக சொன்னான், "தயவு செய்து, அன்பான மரமே, இதற்கு உதவி செய்." சின்ன காற்று வீசியது. ஒரு சூட்டான பந்தல் போல மரக்கிளைகள் கீழே வந்தன. விதவிதமான வண்ணங்கள் கொண்ட ஆடைகளும் அறுசுவை உணவுகளும் தோன்றியது. சுருமி மகிழ்ச்சியோடு அருணை பார்த்து நன்றி சொன்னாள். அருண் மெதுவாக, "நன்றி அன்பான மரமே." மரம் மெதுவாக இலைகளை சலசலப்பித்தது. அதுவே அதன் சிரிப்பு போல எழுந்தது. அடுத்த முறை மழை திடீரென பெய்தது. அருணும் நண்பர்களும் ஓடிப்போய் மரத்தடியில் நின்றார். "தயவு செய்து எங்களை பாதுகாத்திடன் அன்பான மரமே." உடனே கிளைகள் பறந்து பெரிய குடை போல ஆனது. ஒரு துளியும் அவர்களை தொடவில்லை. மழை நின்றதும், "நன்றி அன்பான மரமே." மரம் இலைகள் வழியே 7 நிற வானவில் ஒளி பொழிந்தது. சில நேரங்களில் மாயம் என்பது மந்திர வார்த்தைகள் அல்ல. மனிதனின் மென்மையான பேச்சு, நன்றியுணர்வு, அன்பு, அதுவே மிகப்பெரிய மந்திரம். அதனால்தான் இன்றும் மக்கள் சொல்கிறார்கள், தயவு செய்து மற்றும் நன்றி என்ற வார்த்தைகள் வாழ்க்கையை ஒலிக்கும் மாய வார்த்தைகளாகும்.